சார் என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வர்றேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? தமிழ் VIP2K நேயர்களுக்கு வணக்கம். தளத்தில் எடப்பாடி அவர்கள் பதிவேற்றம் செய்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செய்தியாளர் நேசப்பிரபு கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. மர்ம நபர்கள் தன்னை தாக்குவதற்காக அச்சமான சூழ்நிலை நிலவுவதாக நேசப்பிரபு தொடர்ச்சியாக காவல்துறையிடம் முறையிட்டு தாக்குதலுக்கு 4 மணி நேரங்களுக்கு முன்பே தெரிவித்தும் இந்த விடிய அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டு கடும் கண்டனத்துக்குரியது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடால் ஏற்கனவே பொதுமக்கள் பாதுகாப்பில்லாத சூழல் தமிழகத்தில் நிலவி வருவதை நாம் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்ததும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது விளைவே இன்று செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் ஆகும். பாதிக்கப்பட்ட செய்தியாளர் நேசப்பிரபு விரைவில் பூரண உடல் நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதோடு அவர் குணமடைய உரிய மருத்துவ சிகிச்சை வழங்குமாறு கொலைவெறி தாக்குதல் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து கடும் நடவடிக்கை எடுத்து பத்திரிகையாளர் சுதந்திரத்தை செயல்படுவதற்காக சூழ்நிலையை உறுதி செய்யுமாறு இந்த விடிய அரசை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஆட்சிக்கு வந்த நாள் முதலே சந்தி சிரிக்கும் வண்ணம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து செய்ததுடன் காவல்துறையை தன் கையில் வைத்திருப்பதாக சொல்லும் இந்த விடிய அரசின் பொம்மை முதல்வர் தன் கும்பகர்ணன் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் இனியாவது நிகழாவது வண்ணம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடியார் எக்ஸ் தளத்தில் ட்வீட் செய்துள்ளார்.